நிகிதா குறித்து அடுத்தடுத்து பலவிதமான அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ 50 லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கில் பலரையும் ஏமாற்றி சீட்டிங் செய்தவர் தான் நிகிதா என்கிற தகவல் தான் இப்போது அஜித்குமாரினுடைய மரண வழக்கில் திடீர் திருப்பமாக தகவல்கள், ஆவணங்கள், ஆதாரங்கள் என்று வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெயரை பயன்படுத்தி பலரிடம் பணம் வாங்கியிருக்கிறார் என்பதும் இன்றைக்கு அம்பலப்பட்டு இருக்கிறது. அப்போ அஜித்குமாரின் மீது கொடுக்கப்பட்ட இந்த 9 சவரன் நகை, அவங்க சொல்கிறாங்க ஒரு செயின், 2 வளையல், 2 மோதிரம், இதெல்லாம் சேர்ந்து தான் 9 சவரன் அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க. இதற்கிடையில் அதனுடைய உண்மைத்தன்மையை கேட்கும்போது கார் சாவியே பல பேர் கைக்கு கைமாறுச்சு என்று அவரே ஒரு வீடியோவையும் விட்டு பரபரப்பை கிளப்பி இருக்கிறார். விசாரணை வலயத்திற்குள் வருவாரா? அதற்குள்ள அவர் தலைமறைவாக வாய்ப்பு இருக்கிறதா? இந்த நிகிதாவினுடைய அதிர்ச்சிக்குரிய பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வல்லவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மடப்புறம் காளி கோவிலினுடைய காவலாளியாக இருந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது அது சிபிஐ கைக்கு போயிருக்கிறது. சிபிஐ உள்ள வரதுக்கு முன்னாடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இதெல்லாம் விசாரணை சார்ந்து அந்த காவலர்கள் ஏன் கொலை செய்தார்கள் அப்படிங்கிறது சார்ந்து தனியாக போயிடும். இப்போ இந்த வழக்கில் எதற்காக கூட்டி போனார்கள், அதற்கு காரணமான புகார்தாரரான அந்த நிகிதா என்று சொல்லக்கூடிய ஜேபி நிகிதா, அவருடைய தாயார் சிவகாமி, இவர்கள் குறித்து தான் ஒரு பேசுபொருள். இவங்க யார் மூலயமா ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதன் காரணமாக காவல்துறை இப்படி அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போச்சுங்கிற விவாதம் வரும்போது தான் 15-16 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவங்க குடும்பமாகவே மிகப்பெரிய சீட்டிங்கில் மாட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து பலரும் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆசிரியராக இருந்தவர், இவங்க பிஎட் படிக்கும்போது அவர் டீச்சராக இருந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு வேலை வாங்கி தரணும்னு இந்த குடும்பம் 9 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாற்றி சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 16 லட்சம் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததுன்னு ஒரு புகார் இருக்கிறது. இப்போ 25 லட்சம் அப்படின்ட்டு ஒரு புகார், அதனுடைய எஃப்ஐஆர் காப்பியும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமாகவே எப்படி ஏமாற்றி பணம் வாங்கி தருவதாக யார் பேரை பயன்படுத்தி 2010 அன்னைக்கு இருந்த துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2010 6/11 தான் அவர் அமைச்சராகி அந்த காலகட்டத்தில், அதுக்கு பிறகு இதெல்லாம் வரும் பொழுது தான் என்ன மகளிர் சுய உதவி குழு அதெல்லாம் தொடங்கி வச்சு அந்த ப்ராசஸ் போச்சு, துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய பிஏ எனக்கு தெரியும், நம்ம பையன் தான், சொன்னால் 2 நாளில் கையில் காசு வாயில் தோசை கொடுத்தீங்கன்னா 2 நாளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்களுக்கு ஆசிரியர் அப்பாயின்மெண்ட்னா வாங்கி தரலாம், சப் ரிஜிஸ்டாருக்கு வேணால் வாங்கி தரலாம், விஏஓக்கு தனி ரேட்டுன்னு எல்லாத்துக்கும் ரேட்டு போட்டு கட்டிங் வாங்கியிருக்காங்கங்கிறது தான் செய்தி. இப்போ நம்ம அந்த எஃப்ஐஆருடைய தரவுகளுக்குள்ளே போனால் குடும்பமே எப்படி உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக இந்த எஃப்ஐஆரில் புகார்தாரர்களுடைய பெயரை நம்ம பார்த்துடலாம். நமக்கு இப்போ தெரிஞ்சது ஜேபி நிகிதா என்கிற பெயர், அந்த பெயரை நம்ம பார்க்குறோம். இவருடைய தகப்பனார் பெயர் ஜெயபெருமாள் அப்படிங்கிறவர். அவர் தான் இந்த வழக்கில் A2ஆக இருக்கிறார். ஜெயபெருமாளுடைய மகன் யார், நம்ம நிகிதாவுக்கு அண்ணன் தான். இதில் ஒட்டுமொத்தமாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மூளையாக செயல்பட்டு பல பேர்கிட்டையும் பணத்தை வசூல் செய்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அவங்க அண்ணனோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி கவியரசு என்கிற வைபவ் சரண் கவி அப்படிங்கிறது. ஸோ A1 நிகிதாவோட அண்ணன் வைபவ் சரண் கவி, A2 ஜெயபெருமாள் நிகிதாவோட அப்பா, A3 வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிவகாமி கோவிலுக்கு கூட போனாங்க இல்லையா, நிகிதாவோட அம்மா, A4 அவங்க அண்ணி, நிகிதா அவர்களுடைய அண்ணியாக இருக்கும் சுகதேவி அப்படின்னு சுகதேவி, அவங்க கவியரசுடைய மனைவி, உங்களுக்கு அண்ணி. A5ஆக அக்யூஸ்ட் நம்பர் 5ஆக நம்முடைய ஜேபி நிகிதா என்கிற இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடிய நிகிதா இருக்கிறார். நீங்கள் இப்போ அந்த கதைகளெல்லாம் கேட்கும்போது நமக்கு கண்ணீர் வரக்கூடியதாக இருக்குது. எந்த அளவுக்கு நம்பி ஏமாந்து பணத்தை கொடுத்துருக்குறாங்க, இவங்க எந்த அளவுக்கு கொடுத்தே ஆகணும், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கொடுத்துடலாம், இப்போ கூட பேசிட்டு வந்தோம் தம்பிகிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்துலேயே பில்டப் கொடுத்துருக்குறாங்கிறது நமக்கு தெரிய வருது. மதுரை பக்கத்தில் தான் அவங்களுடைய கிராமத்தில் இருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, ஏமாந்தவங்க அவங்களுக்கு உறவினராகலாம் இருந்திருக்கிறார்கள்ங்கிறது. சொந்தக்காரங்க கிட்டேயே ஏமாற்றி போயிருக்கு. யாருன்னா நிகிதாவோட அம்மா பேசுறது, தம்பி என்னடா நம்ம ஆளாக இருக்க, நம்ம சொந்தக்கார பையலாக இருக்க, உனக்கு வேலை வாங்கி தராமல் யாருக்கிட்ட வேலை வாங்கி தர்றது, வந்து நீ பெரியப்பாவை பாரு, மாமாவை பாருன்னு சொந்தக்கார பசங்கட்டெலாம் பேசி 5 லட்சம் கொண்டு வா, 9 லட்சம் கொண்டு வான்னு சொல்ல வேண்டியது. ஒருவரெலாம் கண்ணீரோடு வந்து பெட்டி கொடுக்குறார். நான் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனும் வாத்தியாராகவும் இருந்திருக்கேன், நான் என்கிட்ட பிஎட் படித்த பொண்ணு தான் நிகிதா, இன்றைக்கி என்ன குடும்பத்தோடு ஏமாத்தின மாதிரி அஜித்குமாருடைய குடும்பத்தையும் இன்றைக்கி நிர்கதிரில் நிறுத்தி ஒரு குடும்பத்துக்கே மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு
அவர் கண்ணீரோட பேட்டி கொடுக்குறாரு. இந்த எஃப்ஐஆர் காப்பி பார்த்தீங்கன்னா 2011 பதிவாது. 2010 டிசம்பர் மாதம் இவங்க டீலிங்கை தொடங்கியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 25 லட்சம் கொடு ஆசிரியர் பணி, அதே போல் உன் தம்பிக்கு விஓ வேலை வாங்கி கொடுத்துடலாம், சப் ரெஜிஸ்டார் வேலை ஒன்று கூட தேவைப்பட்டதுன்னா விஓ இல்லைனா இதை கூட வாங்கி கொடுத்துடலாம், 25 lakhsங்கிறாங்க. இதை பல தவணைகளாக பிரிக்கிறாங்க. முறை கையில் இருந்தது அவங்களுடைய சம்பாத்தியம், மேற்கொண்டு படிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சது, இதெல்லாத்தையும் போட்டு ஒரு புரட்டி ஒரு 6 லட்சம் ரூபாயை கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு அடுத்து பணத்தை வெறும் 6 லட்சம் எப்படிப்பா பார்த்தோன்னா உடனே அங்கே வீட்டில் குழந்தைக்கு காது குத்து வைக்கிறாங்க. காது குத்து வச்சு அதில் மொய் பணத்தை சேர்த்து ஒரு 6 லட்சத்தை கொண்டு போய் கையில் கொடுக்குறாங்க. 12 லட்சம் தானேப்பா வந்திருக்கு, இன்னும் 13 லட்சம் வரணுமேப்பா, நமக்கு வேணும் இல்லை, எப்படியாவது பணம் கூடுதலாக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போட்டு மண்டையை உடைச்ச பிறகு ஏற்கனவே ஒரு 12 லட்சமா, இதுக்கு அடுத்தது மிச்சம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க தன்னுடைய வீட்டை, தான் குடியிருந்த வீட்டை கொண்டு போய் விற்று, வீட்டை அடமானம் வச்சா கம்மியாக தான் வரும்னு விற்றுட்டு அங்கே அதை வீட்டை வச்சு ஒரு 6 லட்சம் ரூபாயை புரட்டி கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. 18 லட்சம் வந்துருச்சுப்பா, இன்னொரு 7 லட்சம் தான், எப்படியாவது ட்ரை பண்ணுங்கன்ன பிறகு பல இடத்துல கடனை வாங்கி, எக்கச்சக்க வட்டிக்கு கடனை வாங்கி, ஏன்னா வேலை கிடைச்சிருச்சு கவர்மெண்ட் வேலை அப்படின்னா இவங்க தான் முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய பிஏவே தெரியுங்கிறாங்களே, பிடிச்சி வாங்கி கொடுத்துட்டா கவர்மெண்ட் வேலை காசானாலும் கவர்மெண்ட் காசுன்னு ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம அதை எப்படியும் கவர்மெண்ட் சம்பளத்திலே இதெல்லாம் கடனெல்லாம் அடைச்சிடலாங்கிற நிலைமைக்கு யோசித்து அதற்கு பிறகு இருந்ததெல்லாம் உரட்டி இது பண்ணி வட்டிக்கு வாங்கி ஒரு 7 லட்சத்தை கொடுக்குறாங்க. இப்படியாக 25 லட்சம் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் மட்டும். இது போக அந்த எஃப்ஐஆர் வெளியானதில் 25 லட்சம். அவங்க உறவினர் அவர் கொடுக்குறாரு 9 லட்சம் ரூபாய் நான் கொடுத்து ஏமாந்துருக்கேங்க, அப்படி நம்ம வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் வேலை ரெடி பண்ணலேன்னு ஃபோன் எடுத்தால் சரியாக பதில் சொல்கிறதில்ல, ஃபோனை அட்டென்ட் பண்ணுறதில்லன்னு போகுது. என்ன ஆச்சு, 2 நாள் நாங்கள், 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சுன்னு வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி இருக்கு. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சா அவங்க குடும்பமாக பல பேர்ட்டு வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. தம்பி எங்கே இருக்காங்கன்னே தெரில, வீட்டுக்கு 1 மாதம் ஆக போகுது தம்பின்னு அங்கே பக்கத்தில் தகவல் சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியாகி அதற்கு பிறகு கம்ப்ளைண்ட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த விஷயங்கள் விவகாரங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு ஃபோன் பண்ணி மிரட்ட வேண்டியதுங்க வேறு, குடும்பத்தோடு ஒழிச்சிருவான், யாரும் தப்பிக்க முடியாது, மொத்தமாக காலி பண்ணிடுவான், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், இந்த லெவலுக்கு மிரட்டி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலாம் நடக்கிறதே வேறேன்னு இந்த அவங்களுக்கு கொலை மிரட்டல் இந்த லெவலுக்கெல்லாம் போயிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு மற்றொரு பக்கம் நிற்கிறது. அப்போ இந்த அளவுக்கு நான் சொல்கிறது 15 வருடங்களுக்கு முன்பாக இன்றைக்கி இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தபோது அவரை தெரியும் சீட்டிங் பண்ணியிருந்தா, நடுவில் இந்த 10 ஆண்டுகள் அதிமுகவில் யாரையாவது தெரியும்னு சொல்லி சீட்டிங் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் மதுரை சென்ட்ரிக்காகவே, இவங்க மதுரை தான், மதுரையை சுற்றி தான் அவங்க இருந்திருக்காங்க. மதுரை தான் போது மதுரையில் செல்லூர் ராஜு அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருந்திருக்கிறார். கடம்பூர் ராஜு அவர்கள் அமைச்சர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சுற்று வட்டாரத்தில் இவங்க யாராவது பேரகரை இந்த அம்மையார் பயன்படுத்தி அவர் மூலயமா வேலை வாங்கி தரேன்னு யாரையாவது சீட்டிங் பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம விசாரிக்கணும். இதற்கு நடுவில் இவர் அரசு வேலைக்கு போய் விடுகிறார் நிகிதா அப்படிங்கிற செய்தி வெளியில் வருது. அரசு வேலைக்கு போயிடுறாங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நேற்றைக்கு விகடன் இணையதளத்துக்கு அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த விகடனில் தான் சொல்கிறாங்க, எனக்கு யாரையும் தெரியாதுங்க, ஐஏஎஸ் மூலயமா அந்த லெவலுக்குலாம் சொல்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லைங்க, சொந்தக்காரங்களாம் இல்லைங்க, என்னையவே ஏமாற்றி உனக்கு நான் இந்த இதை பண்ணித்தரேன்னுட்டு வீடை கட்டித்தரேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு திமுகலேருந்து என்னை ஏமாற்றி 2 லட்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் பணத்தை பறி கொடுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேங்க அப்படின்னு நிகிதா ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு காலேஜில் பேராசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் டாக்டர்லாம் கிடையாது, முனைவர் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், அதன் அடிப்படையில் பிஹெச்டி டாக்டரை தவிர நான் எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்தது பலவிதமான சிக்கல்களை இந்த வழக்கில் அவர்களை திட்டமிட்டு உருவாக்குகிறார்களோங்கிற செய்தி வருது. என்னென்னா அவங்க வெளிப்படையாக போட்டு உடைக்கிறாங்க, அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு 2 நாள் கழித்து தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் அந்த தம்பிக்கு காரை ஓட்ட தெரியாத அவர் பார்க் பண்ணலனே எனக்கு தெரிய வந்தது என்று அவர் சொல்லுகிறார். அஜித்குமார் இறந்த பிறகு தான் அந்த தகவலே தெரிய வந்தது, அஜித்குமார் கார் ஓட்ட மாட்டாருங்கிறதுன்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அவருக்கு கார் ஓட்ட தெரியுமா, அவர் தான் எடுத்தாரானே தெரியாமல் அவருக்கு பேரில் நீங்கள் எப்படி புகார் கொடுத்தீங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த கார் சாவி எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு இந்த வீடியோவில் நிகிதா விளக்கி இருக்கிறார். இது நமக்கு இன்னும் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. ஏன்னா முதல்ல என்ன செய்தி பதிவாச்சு, அவங்க இந்த 4-5 நாட்களாக அவங்க வாயை திறக்காமல்
எங்கே இருக்காங்க என்ன ஏதுங்கிற பின்புலமாக அது சார்ந்த விஷயங்களை பேசலை. அப்போ வரைக்கும் என்ன போச்சுன்னா ஸ்கேன் எடுக்க போனாங்க, ஸ்கேன் சென்டரில் கழட்ட சொன்னாங்க, கழட்டினதை காரில் வச்சுட்டு போகும்போது கோயிலுக்கு போனாங்கன்றது. இப்போ வெளியிட்டிருக்க வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நிக்கிதா ஸ்கேனுக்கு கிளம்பணும், அம்மா கோயிலுக்கு போகலான்னாங்க, நான் தான் யோசித்து ஸ்கேனுக்கு போனால் கழட்ட சொல்லுவாங்கம்மா, நான் ஒன்றை பார்ப்பேனா இப்போ நகையை பார்ப்பேனா, நீ கழட்டி வச்சிருமா நான் சொன்னேன். அம்மா கார்லேயே கழட்டினாங்க, ஒரு சங்கிலி, 2 வளையல், 2 மோதிரம், இதை அவங்களுடைய ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு அந்த ஹேண்ட்பேக்கை ஒரு கைப்பைக்குள்ளே வச்சு கைப்பைக்கு மேலே புடவையெல்லாம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு இதை நாங்கள் பின் சீட்டில் வச்சுட்டோம். இப்படி வச்சுட்டு அங்கே போகும்போது இந்த தம்பி அஜித் தான் இருந்தாப்புல. இப்போ வீல் சேர் கிடைக்குமா அவங்க முடியாதவங்க அப்படின்னா அவர் போய் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள உட்கார வச்சு அவரே அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் சன்னதிக்கு தள்ளிட்டு போனார். அதுதான் பக்கமாக இருக்கும். அங்கே போய் நிறுத்தின பிறகு தான் நான் காரை பார்க் பண்ணணும்பா, நீங்கள் உங்களை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா, இருக்குக்கா நான் கொடுத்து பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் போனால் நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னார். எனக்கு சரின்னு பட்டுச்சு, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் வந்து அவர் கொண்டு போனார். அதை நிறுத்திட்டு திரும்ப வந்து என் கைக்கு வர்றதுக்கு இன்னும் நேரம் ஆயிடுச்சு. இந்த கேப்பில் நான் தேங்காய் பழம் பூவெல்லாம் வாங்கணுன்றதால அம்மாவை அங்கேயே நிறுத்திட்டு நிற்க சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். நான் போய் மடப்புறம் காளி கோயிலில் இவங்க போய் தேங்காய் பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்கிட்டு வரும்போது சாவிமா என்னதும் என்னன்னு தெரில, இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னாங்க. அதுவே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதுக்கு அடுத்தது இந்த கார் சாவியை நான் என்ன பண்ணேன், அர்ச்சனை தட்டில் வச்சு கொண்டு போய் கொடுத்தேன். அது வந்து கருவறையில் ஐயர் தேங்காய் பழம்லாம் எடுக்கும்போது அதையும் அங்கேயே எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குது, கவனிக்கலை. அதுக்கப்புறம் அந்த கார் சாவி இல்லைங்கிறதே இவங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, உள்ளே சுற்றிட்டு கோவிலில் அதுக்கடுத்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சுற்றிருக்காங்க. சுற்றிட்டு கிளம்பலான்னு கார் சாவியை பார்க்கும்போது தான் காணான்னு தெரியுது. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்களாம், அங்கே இருந்த, ஏன்னா இவர் பார்த்த அந்த தம்பி யார் எவருன்னு தெரியல, உதவி பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, அதனால் அரசு துறை டிஎன்ஹெச்ஆர்என்சியாக தான் இருக்கும், அறநிலையத்துறை தான், என்ன எதுன்னு யாராவது கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. ஒரு தம்பி இருந்தார், நான் இது பண்ணேன் இன்னொரு தம்பிகிட்ட சொல்லி, அது மாதிரி சாவியை நான் அர்ச்சனை தட்டில் வச்சு தெரியாமல் கொடுத்துட்டேன், உள்ளே இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் சாவியை வாங்கி கொடுங்கண்ணே. அந்த தம்பி போய் வாங்கிறதுக்கு போய் ஐயர்கிட்ட கிட்ட வந்து ஆமாப்பா உள்ளே ஒரு சாவி இருக்குன்னு அவர் எடுத்து கொடுத்தாரு. இவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. மறுபடியும் அம்மா இருந்ததுனால நான் போய் அந்த காரை எடுத்துகிட்டு வரணும்னு அங்கே இருந்த அதிகாரி, அநேகமாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர், ஹெச்ஆர்என்சி கமிஷனராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி காரை பார்க்கிங்க்கு கொடுத்துருந்தாங்க, எடுத்துகிட்டு வரணும், அம்மா வயசானவங்கன்னும் போது அவர் அந்த சாவியை கொடுங்கன்னு வாங்கி வேற ஒருத்தட்ட கொடுத்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிற மாதிரியான செய்தியை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்போ அது வர்றதுக்குமே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. எங்கே நிறுத்திருக்காங்க, என்ன ஆச்சுங்க இவ்வளோ நேரங்கிற இதில் இருந்து அம்மாவுக்கு பசி, அவங்க லோ பிபிங்கிறதுனால அங்கே அறநிலையத்துறையில் கோவிலே புளிசோறு வாங்கி நாங்கள் அம்மாவை சாப்பிட சொல்லி சாப்பிட்டுட்டு வண்டி வந்ததும் ஏறிட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அஜித்குமார் மட்டுமே இதில் பட்டாரானா இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு அவங்களே வராங்க. அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது, அவர் யார்கிட்டையோ கொடுத்து தான் பண்ணாருங்கிறது எனக்கு 2 நாள் கழித்து 3ஆவது நாள் தான் கிட்டத்தட்ட காவல்துறையினர் வந்து நிக்கிதாவை கூப்பிட வராங்க. எதுக்குன்னா, இறந்துட்டார், நீதிபதிகள்கிட்ட அதை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி புகார்தாரர் இவங்க தான் காட்டுவதற்காக வர சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருக்காங்கங்கிறது தான் நிக்கிதாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. இப்போ நிக்கிதா ஆரம்பத்தில் இதை எஃப்ஐஆராக பதிவு பண்ண வேண்டாங்கிறதுல கவனமாக இருந்தாங்களா, இந்த நகை எப்படி உங்களுக்கு வந்ததுங்கிற ஒருவேளை பேக் ட்ராக் போயிடும் என்பதனால் இவ்வளவு மோசடி வழக்குகள் இருக்குது. நீங்கள் ஏன்னா நமக்கு என்னென்னா, இவ்வளோ 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலினை தெரியும், அவர் பிஏ மூலயமா வேலை வாங்கி தரேன்னு 50 லட்சம் வரைக்கும் பல பேர்ட்டு மோசடி, 50 லட்சத்துலேருந்து அதுக்கு பிறகு ஒரு இடம் மோசடி வழக்கு இருக்குது, நில மோசடி வழக்கு இருக்குது, இதை பார்த்தா கோடிகளில் போகும் போல இருக்குது. இந்த அளவுக்கு ஏன்னா 10 நாட்டில் 15 வருஷம். அப்போ அவங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி மோசடி தொழிலுக்கு போய்ட்டால் அதை விட முடியாதுங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அப்படி எதுவும் போய் லூப்பில் மாட்டினாங்களான்னா, இப்போ ஒரு முதலமைச்சரான பிறகு இவரை பேர் சொல்லி வேறு எதுவும் ஏமாற்றி இருக்கிறாங்களா, இல்லை எனக்கு முதலமைச்சரை தெரியும்னு ஏதாவது பேசி பல பேர்கிட்ட லாபியை உருவாக்கி ஒரு நெக்ஸஸை உருவாக்கி இருந்திருக்கிறாராங்கிற சந்தேகத்தை நம்ம நிகிதாவின் மீது இப்போ எழுப்ப வேண்டிய தேவையாக இருக்கிறது. அன்றைக்கு வரைக்கும் அந்த கோவில் அங்கே இருக்கும்பொழுது முகமூடி போட்டிருந்தவர் அந்த முகமூடியை ரிமூவ் பண்ணிட்டெல்லாம் பேசி எதற்காக இந்த விளக்க வீடியோவை கொடுத்திருக்கிறார். அஜித்குமார் தான் திருடினார்னு சொல்ல முடியாது, பல பேர் கைக்கு போயிட்டு வந்துச்சு அப்படின்னா எதற்காக கம்ப்ளைண்ட்டில் அஜித் மீது கொடுத்தீங்க? நீங்கள் அந்த கொடுத்த புகார் சிஎஸ்ஆர் போர்டில் எஃப்ஐஆராக கன்வெர்ட் ஆகலை, அதில் என்னென்னு குறிப்பிட்டீங்க? வெறும் அஜித்குமார் என்கிற இந்த ஒருவர் அவர் தான் சாவி கொடுத்தாரு, அவர் தான் திரும்ப கொடுத்தாருன்னு குறிப்பிட்டீங்களா?
அஜித் கிட்ட போச்சு. அவர் யார்கிட்ட கொடுத்தாருங்கிறது தெரியல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாவியை நாங்கள் கருவறையிலே மிஸ் பண்ணிட்டோம், அதை ரொம்ப நேரம் கழித்து தான் கண்டுபிடிச்சோம். அறநிலையத்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லி வேற ஒருத்தர் போய் வண்டியை எடுத்துகிட்டு வந்தார், இத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்லாம் என்னவெல்லாம் எழுதப்பட்டது, இந்த செய்திகள், இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னமும் வெளிவராமலே இருக்கிறது. அப்போ வெறுமனே அஜித்குமார் மட்டும் சொல்லியிருந்தால் அது யாருடைய நெக்லிஜென்ஸாக பார்க்க வேண்டியிருக்கிறதுங்கிற கேள்வி வருகிறது. ஆக நிகிதா ஒரு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அரசு பணியில் பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் 15 ஆண்டு கால பழைய வழக்கு, இன்னமும் மோசடி வழக்கு, அதுவும் யாரை, முதலமைச்சர், அன்றைய துணை முதலமைச்சரே எனக்கு தெரியும்னு சொல்லி நடந்த ஒரு வழக்கில் சிக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் எப்படி பார்க்காமல், அதை ப்ராப்பராக பார்க்காம அவங்களுக்கான பணி நியமனங்கள் அரசு வேலையே கிடைத்ததுங்கிறதும் ஒரு கேள்வியாக மாறுகிறது. இன்னும் தோண்ட தோண்ட என்னென்ன பூதங்கள் வரப்போகிறது அப்படின்னு நமக்கு தெரியல. நிகிதா ஒரு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படணும், மீடியா ட்ரையலுங்கிறது இல்லாமல் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்ங்கிற ஒரு பாயிண்ட்டும் வருகிறது. அடிப்படையில் வீல் சேரை தள்ளுறதுக்கு 500 ரூபாய் வரைக்கும் அவர் கேட்டதாகவும், இல்லை நான் 50 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்ன பிறகு முழுக்க முடிஞ்ச பிறகு 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த செய்திகளை அவங்க தவிர்க்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு எரிச்சலில் செஞ்சது, அதனுடைய நீட்சியாக அதை பார்க்க வேண்டியிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. அவங்க தரப்பு முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படணும், நகையினுடைய சோர்ஸ் வரைக்கும் போகணுங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இது அடுத்தடுத்து விசாரணைக்கு எப்படி போகிறது, அதற்குள்ளே வேறு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தலைமறைவாகக்கூடிய அந்த சூழலெல்லாம் உருவாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த வழக்கு இன்னும் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டிய சூழலை நோக்கி, திசை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அப்டேட்ஸோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.